வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான செகண்ட் பிளான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் தான். ஃபர்ஸ்ட் பிளானில் ஸ்டேர் கேஸ் வடமேற்கு மூலையில் அமைச்சிருந்தோம். இந்த பிளானில் ஸ்டேர் கேஸ் தென்கிழக்கு மூலையில் அமைச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டல் பர்பஸ் கூடுறவங்க என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட்லேயே இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக இங்கே அமைச்சிருக்கோம். அதனால் கிச்சனோட இடமைப்பு மாறுது. ஸோ இங்கே அக்னி மூலையில் வாஸ்துப்படி அக்னி மூலை அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் அக்னி சம்மந்தமான இபி போர்டை இங்கே அமைச்சிக்கிட்டோன்னா வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த இடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி, நீளம் 40 அடி. அதில் 4 புறமும் இடம் விட்டு கட்டியிருக்கோம். வடக்குலேயும் கிழக்குலேயும் அதிகமாக இடம் விடணும். நம்ம இங்கே 3 திசையிலையும் 2 அடி விட்டுட்டு வடக்கில் மட்டும் 5 அடி விட்டுருக்கோம். பில்டிங்கோட நீளம் பார்த்தீங்கன்னா 35 அடி, அகலம் 22 அடி. இது கிழக்க பார்த்த சைட்டுங்கிறதுனால உச்ச மூலையில் கேட் அமைச்சிருக்கோம். போர்ட்டிக்கோ பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பில்லர் மட்டும் கரெக்டாக கார்னர் 4 கார்னர்லேயும் ஸ்ட்ரைட்டாக அமைச்சிக்கோங்க. இங்கே காங்கிரீட் வேணால் கிழக்குலேயும் வடக்குலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லிவிங் ரூம்லேருந்து பூஜா ரூமுக்கு பதிலாக நம்ம பூஜா ஷெல்ஃப் அமைச்சிருக்கோம். என்ட்ரன்ஸுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா பூஜா ரூமில் எப்பொழுதுமே சூரிய ஒளி படணும், அதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக அமைச்சிருக்கோம். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமைக்கணும், மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்கோம். அங்கே அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்கோம். டாய்லெட் வடமேற்கில் இருக்கணும், அதனால் மேற்கு சார்ந்த பகுதியில் நம்ம இங்கே டாய்லெட் அமைச்சிருக்கோம். அடுத்து டைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ஸ்ட்ரைட்டாக அமைஞ்சிருக்கும். ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசையில் காற்று வர மாதிரி அமைச்சிருக்கோம். தென்கிழக்கு மூலையில் நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக விண்டோஸும் என்ட்ரன்ஸு எல்லாமே இருக்கும். இங்கேயும் ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசையில் காற்று வெளியில் போகிற மாதிரி அமைச்சிருக்கோம். எப்பொழுதுமே வீடு காற்றோட்டமாக இருக்கணும், சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த அமைப்பு அமைச்சிருக்கோம். வடக்கில் அதிக இடம் விட்டுருக்கிறதுனால நீங்கள் செடியெல்லாம் பூச்செடியெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இனி வரப்போகிற வீடியோவில் டிஃப்ரெண்ட் பிளான் அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பிளான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.